ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து சிம்பிளாக ஒரு லன்ச் தான். என்னென்னா மீல் மேக்கர் சோயா சங்க்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வச்சு தான். நிறைய பேர் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ப்ரோட்டீன் அதிகம், ஹார்ட்டுக்கு கொழுப்பு கரைக்கும் நிறையா சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, வீட்லேயும் பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி அதுதான் கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணியிருக்கேன். எப்படின்னா, அதை வந்து ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான சோயா மீல் மேக்கர் எடுத்து சுடு தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு கல்லுப்பு போட்டு ஒரு 20 நிமிஷமாவது ஊற வச்சிட்டோன்னா அது நல்லா இதாகிடும். அதை வடிகட்டி பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த பக்கம் நான் சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்துருக்கிறேன். ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய், தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், சோம்பு கொஞ்சம், 2 பட்டை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, சோம்பு 3 மட்டும்தான், அதிகமாக மசாலா இல்லாமல். அதை வந்து பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் முழுசாகவே சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாயோடு சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலும் போட்டு அதை கொஞ்சம் வதங்க விட்டதுக்கப்புறமா பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பெரிய வெங்காயம், நல்லா மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்திருக்கேன். எல்லாமே வதக்கிறதுனால நான் வந்து ரொம்ப ஃபைன் சாப்லாம் பண்ணலைங்க, நார்மலாக தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் 2 மிக்சியில் வந்து ஒரு 2 தக்காளி பழம், அது கூட ஒரு 10 பல் பூண்டு, இதை வந்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அதில் சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த பச்சை வாசம் எல்லாமே நம்ம பச்சையாக போடுறதுனால அந்த ஸ்மெல் இருக்கும். அதனால கொஞ்சம் அது வதங்கட்டும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு இந்த சைடில் பார்த்திங்கன்னா அந்த கொதிக்குது இல்லையா, அந்த மாதிரி ஸ்டேஜ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது வதக்கிறதுலேயும் அந்த நம்ம வந்து நிறைய ஸ்பைசஸ் போடாதனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வதங்கிறது சின்ன வெங்காயத்தோட அந்த ஸ்மெல்லு, பெரிய வெங்காயம் எல்லாம் செய்கிறதுனால. இப்போ நான் வந்து கொஞ்சம் அந்த தக்காளி அரைச்ச மிக்ஸி கழுவுன தண்ணி ஊற்றிருக்கேன். அது கூட ஒரு 2 ஸ்பூனுக்கு வந்து கொத்தமல்லி தூள் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். 1.5 ஸ்பூனு வரமிளகாத்தூள், மிளகாத்தூள் இருக்குல்ல, நான் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். என்னோடய காரத்துக்கு தகுந்த மாதிரி, நம்ம வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து இது நல்லா கலரி விட்டு நல்லா இதாகட்டும். அதுக்கப்புறமா 2 ஸ்பூனுக்கு கறி மசாலா பவுட்ரு, நம்ம வீட்டில் ரெடி பண்ணது, கடையில் எது வேணாலும் கறி மசாலா பவுட்ரு 2 ஸ்பூனுக்கு போடுறேன். நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சோயா சங்க்ஸ் எடுத்துருக்கிறதுனால நான் வந்து இந்த காரம் இந்த மாதிரி போடுறேங்க. நீங்கள் அளவாக பண்ணுறீங்க இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா குவான்டிட்டியை கூட்ட குறைக்க பண்ணிக்கோங்க. நான் காமிக்கிற ஸ்பூனில் 2 ஸ்பூனுக்கு கறி மசாலா பவுடரும் போட்டு அதுவும் நல்லா இதாகட்டும். நான் வந்து எண்ணெய் அதிகமாக சேர்க்காம தான் செய்கிறேன். சிலர் வந்து எண்ணெயிலேயே அது இப்படி மிதக்க விடும்போது இதில் இருக்கிற நம்மளுக்கு சத்துக்களே இது இல்லாமல் போயிருங்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு இந்த அளவுக்கு எண்ணெய் போதும்னு நான் பண்ணியிருக்கிறேன். நல்லா அது கொஞ்சம் அந்த வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா நான் அந்த பிழிஞ்சு வச்சுருக்கிற மீல் மேக்கர் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது வந்து நான் சின்ன சைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய சைஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஓகே தான். ஆனால் இது குட்டியாக இருக்கும்போது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நல்லா அந்த சோயா சங்க்ஸ் எல்லாம் போட்டு அந்த மசாலா அதில் கோட் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா பெரட்டி விட்டு நல்லா பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா வந்து இது வந்து நான் ஏற்கனவே உப்பில் ஊற வச்சும் இருக்கிறோம். இப்போ வந்து கொஞ்சம் மூடி வச்சோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு வந்து அந்த தண்ணி அதில் இருக்கிற சோயாவில் நம்ம என்னதான் பிழிஞ்சிருந்தாலும் கொஞ்சம் தண்ணி விடும். அதுக்காக கொஞ்சம் மூடி வைக்கிறேன். மூடி வச்சுட்டு திருப்பி எடுக்கும்போது 2 டேபிள் ஸ்பூனுக்கு நான் ஒரு தயிர் ஊற்றுறேன். தயிர் விட்டுறதுக்கு வந்து காரணம் அந்த சாஃப்டாகும். நான் சிக்கனுக்கே சொல்லுவோம் இல்லையா, மட்டன் வேக வைக்கும் போதெல்லாம் அது சாஃப்ட்டு பண்ணும், நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும் இந்த கிரேவிக்கு. அதனால் தயிர் 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஊற்றிருக்கேன். உங்களுக்கு இது வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், இது வந்து மஸ்ட்டு கிடையாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மூடி வைக்கிறேன். மூடி வச்சு திறந்து பார்க்கும்போது அந்த தயிரெல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா பதமாக இருக்கும். இது வந்து கொஞ்சமாக அந்த தண்ணி சேர்த்து அப்படி நல்லா கொதிக்க விட்டோம்னா கொஞ்சம் நமக்கு ஏற்கனவே வெந்து தான் இருக்கும். நமக்கு அந்த மசாலா பச்சை வாசனை எல்லாம் போகணும். அதுக்காக தான் நம்ம இது பண்ணுறோம். இது வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஆனால் அதிகமாக எடுத்துக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் வாரத்தில் ஒரு 2-3 டைம்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் நான் தேங்காய் பால் வேணாலும் ஊற்றலாம், இதுக்கு தேங்காயாகவும் ஊற்றலாம். நான் தேங்காய் பால் சேர்க்கல, தேங்காயாக ஊற்றுறேன். ஏன்னா சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றக்கும், நைட் இட்லி தோசை அந்த மாதிரி ஏதாவது இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த லஞ்சுக்கு இது எடுத்திருக்கேன். நான் தேங்காய் அரைச்சி ஊற்றுறேன். நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு சின்ன மூடி தேங்காயில் கட் பண்ணி போட்டு அது நல்லா ஃபைனாக அரைச்சி அதை எடுத்திருக்கேன். இது வந்து சீரகத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூனுக்கு சீரகத்தூள் போட்டிருக்கேன். இது வந்து கடைசியாக சேருங்க, முன்னாடியே சேர்க்க வேண்டாம். இது சூப்பராக இருக்கும். தேங்காய் விட்டதுக்கப்புறமா சீரகத்தூள் போட்டிங்கன்னா மணமாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மூடி வச்சுருங்க. மூடி வச்சு அந்த எண்ணெய் தெளிஞ்சு வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து வழக்கம் போல் மலைச்சாரல் மாதிரி மல்லித்தலை எல்லாம் தூவிக்கலாம் தான். மல்லித்தலை தூவுறப்போ
ஒரு ஸ்பூனுக்கே நான் வந்து எனக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுனால உப்பு கரெக்டாக இருந்துச்சு. அதனால் என்னென்னா பெப்பர் தூள் வந்து மிளகுத்தூள் குறுமிளகுத்தூளை வந்து ஒரு ஸ்பூனுக்கே நான் போடுறேன். நான் காமிச்ச ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுக்கு. அதனால் போட்டுட்டு மல்லித்தலையும் தூவிட்டு இந்த ஸ்டேஜ்லேயே இறக்கிட்டிங்கன்னா இந்த சோயா சங்க்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கிற தண்ணிகளெல்லாம் அப்சர்வ் பண்ணி அப்புறம் பார்க்கும்போது கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்கும். சூப்பராக இருக்குங்க, ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும், குழந்தைங்களுக்கு பிடிக்கும். சப்பாத்தி, சாதம், ரொட்டி, இட்லி, தோசை எல்லாத்துக்கு கூடவும் சூப்பராக இருக்குங்க. பார்த்திங்கனாலே தெரிஞ்சிருக்கும், எல்லாம் வற்றி கரெக்டாக இருக்கும். இது சாதம், ஆம்லெட்டு, இது பப்படம் வச்சு தான் இன்றைக்கி லஞ்சு. ரொம்ப சிம்பிள் லஞ்சு தான், ஆனால் ஹெல்த்தியான லஞ்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க. அதே மாதிரி நாளைக்கு வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. டாட்டாங்க.